ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 30, அத்தியாயம் 5, ஆத்மாவின் இரகசிய பயணம், அதன் தொடர்ச்சி. உடல் மாற்றம், மாயையின் பிம்பம். சந்திரன் அசைவற்று நிலையாக இருந்தாலும் நீரிலோ எண்ணெயிலோ அது பிரதிபலிக்கப்படும் போது காற்றின் அசைவினால் வெவ்வேறு வடிவங்களை ஏற்பது போல காணப்படுகிறது. அதுபோல பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரின் நித்திய தொண்டனான ஆத்மா ஜட இயற்கையின் குணங்களில் புகுத்தப்படும் பொழுது வெவ்வேறு உடல்களை ஏற்கிறான். சில நேரங்களில் தேவரின் உடலையும், சில நேரங்களில் மனிதன், நாய், மரம் முதலான வெவ்வேறு உடல்களையும் ஏற்கிறான். பரமபுருஷ பகவானின் மாயா சக்தியின் ஆதிக்கத்தால் ஓர் உயிர்வாளி தன்னை அமெரிக்கன், இந்தியன், பூனை, நாய், மரம் என்றெல்லாம் நினைக்கின்றான். இது மாயை என்று அழைக்கப்படுகிறது. இக்குழப்பத்திலிருந்து விடுபட்டு தான் இந்த ஜட உலகில் உள்ள எந்த வடிவிற்கும் சொந்தமானவன் அல்ல என்பதை ஒருவன் புரிந்து கொள்ளும் போது அவன் ஆன்மீக தளத்தில் நிலை பெறுகிறான். உயிர்வாளி தனது மூல ஆன்மீக ரூபத்தையும் ஞானத்தையும் மீண்டும் பெற்றவுடனேயே பரம ரூபமான முழுமுதற் கடவுளிடம் சரணடைகின்றான். ஸ்ரீமத் பாகவதம் 10ஆம் காண்டம், அத்தியாயம் 1, பதம் 43. அடுத்த தலைப்பு. அரசியல்வாதிகள் தங்களின் நாடுகளில் மீண்டும் பிறக்கின்றனர். மரண வேளையில் ஒவ்வொரு உயிர்வாளியும் தன் மனைவி, மக்களுக்கு என்ன நேருமோ என்று கவலைப்படுகிறான். அதுபோல ஓர் அரசியல்வாதி தனது நாட்டிற்கு அல்லது தனது கட்சிக்கு என்ன நேருமோ என்று கவலைப்படுகிறான். தான் பிறந்த நாட்டின் மீது அதிக பற்றுடைய பேரளவு தேசியவாதி அல்லது அரசியல்வாதி தனது அரசியல் வாழ்க்கை முடிவற்ற பிறகு நிச்சயமாக மீண்டும் அந்த நாட்டிலேயே பிறக்கிறான். தற்போது ஒருவன் செய்யும் செயல்களின் விளைவு மறுபிறவியிலும் அவனை பாதிக்கிறது. சில நேரங்களில் அரசியல்வாதிகள் தங்களது புலனுகர்ச்சிக்காக கொடிய பாவங்களை செய்கின்றனர். எதிர்த்தரப்பினரை கொல்வது என்பது அரசியல்வாதிக்கு சாதாரணமானதொன்று. ஓர் அரசியல்வாதி தனது தாய் நாட்டிலேயே மீண்டும் பிறப்பதற்கு அனுமதிக்கப்படலாம். இருப்பினும் அவன் தனது முந்தைய வாழ்வின் பாவத்தின் பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் 4ஆம் காண்டம், 28ஆம் அத்தியாயம், பதம் 21. அடுத்த தலைப்பு. மிருகங்களை கொல்வதில் இருக்கும் தவறு என்ன? அஹிம்சை என்றால் எந்த ஓர் உயிர்வாளியின் வாழ்க்கை பரிணாமத்தையும் தடுக்காமல் இருப்பதாகும். உடல் கொல்லப்பட்ட பிறகும் ஆன்ம பொறி ஒருபோதும் மரணமடைவதில்லை என்பதன் காரணத்தால் மிருகங்களை புலனுகர்ச்சிக்காக கொள்வதில் எந்த தீங்கும் இல்லை என்று ஒருவன் எண்ணக்கூடாது. போதுமான அளவு தானியங்கள், பழங்கள், பால் ஆகியவை இருக்கும் போதிலும் மிருகங்களை உண்பதில் மக்கள் மயங்கியுள்ளனர். மிருகங்களை கொல்வதற்கு எந்த அவசியமும் இல்லை. மிருகங்கள் ஒரு வகையான மிருக இனத்திலிருந்து மற்றொன்றிற்கு மாறுவதால் அவை தமது வாழ்வின் பரிணாம வளர்ச்சியில் முன்னேறி கொண்டுள்ளன. ஒரு குறிப்பிட்ட மிருகம் கொல்லப்படும் போது அதன் முன்னேற்றம் தடுக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட உடலில் உள்ள மிருகம் இத்தனை நாட்கள் அல்லது இத்தனை வருடங்கள் அவ்வுடலில் தங்கியிருக்க வேண்டும் என நேரம் வருவதற்கு முன் கொல்லப்பட்டால் அந்த மிருகம் மற்றொரு இனத்திற்கு மாற்றம் பெறுவதற்கு பதிலாக தன்னுடைய எஞ்சிய நாட்களை பூர்த்தி செய்வதற்காக அதே இனத்திற்கு மீண்டும் திரும்பி வர வேண்டும். எனவே நாவை திருப்தி செய்வதற்காக அவற்றின் முன்னேற்றம் தடைபடக்கூடாது, தடுக்கப்படக்கூடாது. பகவத்கீதை அத்தியாயம் 16, பதங்கள் 1-3 வரை. அடுத்த தலைப்பு. பரிணாமம், பல்வேறு உடல்களுக்குள் ஆத்மாவின் பயணம். பல்வேறு வடிவங்கள் இருப்பதை நாம் காண்கிறோம். நாயின் வடிவம், பூனையின் வடிவம், மரத்தின் வடிவம், ஊர்வனவற்றின் வடிவங்கள், பூச்சிகளின் வடிவங்கள், மீனின் வடிவங்கள் என இத்தனை மாறுபட்ட வடிவங்கள் எங்கிருந்து வந்தன? அவை பரிணாம வளர்ச்சியை அடைந்திருக்கலாம். ஆனால் எல்லா தரப்பட்ட உயிரினங்களும் இன்றும் இருக்கின்றனவே. மீன் இனம் இருக்கின்றது, மனித இனம் இருக்கின்றது, புலி இனம் இருக்கின்றது, அனைத்து இனங்களும் இருக்கின்றனவே. இதனை நகரத்தில் உள்ள பல தரப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளுடன் ஒப்பிடலாம். வாடகை வழங்குவதில் தங்களின் வசதிக்கு ஏற்ப அக்கட்டிடங்களில் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் குடியேறலாம். ஆனால் எல்லா குடியிருப்புகளும் எல்லா நேரத்திலும் இருக்கின்றன. அதுபோல உயிர்வாளியானது தனது கர்மத்தின் அடிப்படையில் அதற்கேற்ற உடலின் வசதிகளை பெறுகிறான். ஆனால் பரிணாம வளர்ச்சியும் அங்கு உள்ளது. மீனிற்கு அடுத்த பரிணாம நிலை செடிகளாகும். செடிகளின் வடிவிலிருந்து பூச்சியின் உடலுக்குள் பிரவேசிக்கலாம். பூச்சியின் உடலில் இருந்து பறவையாகவும், பின்னர் விலங்காகவும், இறுதியில் மனிதனாகவும் ஆத்மா பரிணாமிக்கலாம். மனித பிறவியின் போது போதிய தகுதிகளை பெற்றால் ஒருவன் மேலும் பரிணமிக்க முடியும்.
இல்லாவிடில் அவன் மீண்டும் பரிணாம சுழற்சியில் பிரவேசிக்க வேண்டும். ஆகவே இந்த மனித பிறவியானது உயிர்வாளியின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கிய தருணமாகும். உணர்வு விடுபட்ட இணைப்பு. அடுத்த தலைப்பு மாயையின் மயக்கம். மாயையின் பொய்த்தோற்றம் கடல் நுரை போன்றதொரு ஏமாற்றம். கடல் நுரை மீண்டும் சேருமிடம் கடலே. இவ்வுலகில் எவரும் தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, சொந்தமும் இல்லை. ஏனெனில் கடல் நுரை போல இவர்களும் நீடித்திருப்பதில்லை. கடல் நுரையோ கடலில் ஒன்று சேர்ந்து மறைகிறது. அதுபோல பஞ்சபூதங்களாலான உடலும் மறைகிறது. ஆத்மா உடல் விட்டு உடல் மாறுவதை பலரும் அறிவர். ஆனால் அது எத்தனை உடல் பெற்றதென யார் அறிவர்? இந்த வங்காள பாடலை இயற்றியவர் தெய்வ திரு ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 6 மறுபிறவி ஓர் யதார்த்தமான உண்மை என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.